Hi students, now we are going to see 7th standard social science history part unit 1 sources of medieval India. This lesson learning object is to acquaint ourselves with the sources of the study of medieval India. Introduction. The periods from AD means Anno Domini, now it called as Common Era, CE 700 to 1200, early medieval period. From AD, CE 1200 to 1700, it is called as later medieval period of Indian history. இப்போ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக த்ரீயாக டிவைட் பண்ணுவாங்க. அதாவது ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மீடியல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பிரிப்பாங்க. அதில் ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டோன் ஏஜிலிருந்து ஹர்சருடைய டெத்து வரைக்கும் இன்பிட்வீன் பீரியடில் வந்து அதை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ஷர் இறந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே 700லேருந்து 1200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மீடியல் பீரியடை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஏர்லி மீடியல் பீரியட், லேட்டர் மீடியல் பீரியட்னு. அப்போ ஏர்லி மீடியல் பீரியட் பார்த்தீங்கன்னா 700லேருந்து 1200 வரைக்கும், லேட்டர் மீடியல் பீரியடு 1200லேருந்து 1700 வரைக்கும் நம்முடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அப்படி மீடியல் பீரியடே ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. நியூமரஸ் அண்ட் வேரியட் sources are fortunately available to the historians engaging in the study of medieval India. Numerous and varied sources are available to study about the medieval history of India. அதாவது நம்முடைய வரலாற்று அறிஞர்களுக்கும் சரி நமக்கும் சரி இந்த இடைக்கால இந்த மீடியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியானா இடைக்கால இந்திய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய சோர்சஸ் வந்து இருக்குது. Aided to the information that can be gleaned from inscription, monuments and coins are the accounts left by Arab, Persian and Turkish chroniclers. அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டுக்கள், அப்புறம் மனுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள், அப்புறம் காயின்ஸ் நாணயங்கள், இதெல்லாம் நமக்கு அந்த மீடியல் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாட் ஓன்லி the inscriptions, monuments, coins, but also it gives information or accounts given by Arabs, Persian and Turkish chroniclers. அதாவது அரபு நாட்டிலிருந்து வந்தவங்களுக்கும் பாரசீக நாடுன்னு சொல்லக்கூடிய பெர்ஷியாவிலிருந்து வந்தவங்களுக்கும் இந்த துருக்கியிலிருந்து வந்த அந்த பயணிகள் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மீடியல் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. These accounts are rich in details and have given first-hand information and the life of kings, though they provide very little information and the life of the common people. இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அதாவது எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்கிரிப்ஷன், மனுமெண்ட்ஸ், காயின்ஸ் இது கொடுக்கக்கூடிய தகவல்கள் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் அரப்ஸ், பெர்ஷியன், டர்க்கிஷ் ட்ராவலர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் மேக்ஸிமம் யாரை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா த ரூலர்ஸ், த ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் கிங்ஸு. அதாவது மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தராங்க. மன்னர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய ஆட்சி முறையை பற்றியும் அவருடைய பெருமையை பற்றி தான் அதிக முக்கியத்துவம் தராங்க. ஆனால் அப்போ இருந்த மக்கள் காமன் பீப்புளை பற்றி வெரி லோ இன்ஃபர்மேஷன் தான் இவங்களுடைய டீட்டெயிலாக தருது. The opinions of the courtiers and chroniclers are often one-sided, written in a hyperbolic language, exaggerating the king's achievements. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு சைடாக இருந்து, அதாவது இந்த கோர்ட்டியர்ஸ் வந்து அந்த அவை புலவர்கள், அந்த கிரானிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் இவங்களை பற்றி தான் வந்து அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை தராங்க. அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸாஜரேட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னனுடைய சாதனைகளை ரொம்ப மிகைப்படுத்துறது. அந்த ஹைபர்பாலிக் லாங்குவேஜில் அதாவது ரொம்ப தற்குறிப்பு ஏற்ற அணி மாதிரி தன்னுடைய குறிப்பை ரொம்ப உயர்த்தி சொல்கிறது. அவங்க பெற்றது ஒரு சாதாரண ஒரு வெற்றியாக இருக்கலாம், ஆனால் இவங்க வந்து அதை இன்னும் மேலும் மேலும் ரொம்ப உயர்த்தி சொல்லுவாங்க. அதுதான் ஹைபர்பாலிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸும் ரொம்ப புகழ சொல்கிறது. So let us now explore the various sources available for the study of
த ஹிஸ்ட்ரி ஆஃப் மீடியல் இந்தியா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய சோர்ஸஸை பார்க்கலாம். அந்த மீடியல் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Do you know the famous words Coffee Khan, a courtier of Emperor Aurangzeb? நம்ம do you knowல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு முகல் எம்பரர் அவுரங்கசீப் தெரியும். அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப்லாம் வராங்க. அதில் அவுரங்கசீப்புடைய அவைக்கள வரலாற்று அறிஞராக கோர்ட்டியர்ஸாக யார் இருந்தாங்கன்னா காஃபி கான் அப்படிங்கக்கூடியவர் இருந்தார் இந்த அவுரங்கசீப்பருடைய அவையில். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, he says it is the duty of an historian to be faithful, so have no hope of profit, no fear of injury, to show no partiality on one side or animosity on the other, to know the difference between friend and stranger, and to write nothing but with the sincerity. ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபெய்த்ஃபுல்லாக நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதே போல் ஹாவ் நோ ஹோப் ஆஃப் ப்ராஃபிட், எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் இருக்கணுங்கிறாங்க. நோ ஃபியர், அஞ்சக்கூடாது, யாருக்கும் அஞ்சாமல் நடுநிலைமையாக இருக்கணுங்கிறாங்க. அதே போல் டு ஷோ நோ பார்ஷியாலிட்டி ஆன் ஒன் சைடு ஆர் அனிமோசிட்டி, அதாவது ஒரு பக்கமோ இல்லை எதிரிகள் பக்கமோ அல்லது மற்ற சைடோ என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட் அண்டு ஸ்ட்ரேஞ்சர், இங்கே நண்பரோ எதிரியோன்னெலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி இருந்து ஒரு வரலாற்று ஆசிரியர் நடுநிலையோட என்ன பண்ணோம், வரலாற்றை எழுதணும் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த காஃபி கான் அப்படிங்கிறவர் சொல்கிறார், அவுரங்கசீப்புடைய வரலாற்று ஆசிரியர். சரி, நாம் இப்போ சோர்ஸுக்கு போயிடலாம். அதாவது if you want to write any country's history, we needed the sources. With the help of sources only the historian construct those countries history. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சோர்ஸு எந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குதோ அந்த சோர்ஸ் அடிப்படையில் தான் ஒரு வரலாற்றை எழுதுவாங்க. விதவுட் எனி சோர்ஸஸ் we can't write or construct the history of India. So we have lot of sources. The sources are supporting materials. சோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ். என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் in the form of evidence that help to reconstruct the past. கடந்த காலங்களை பற்றி நமக்கு கிடைச்ச ஒரு எவிடன்ஸு, இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ சோர்ஸ்னால் என்ன, வாட் ஆர் த சோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சோர்ஸஸ் ஆர் த சப்போர்ட்டிங் மெட்டீரியல். சோர்ஸஸ்னால் இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல். எதுக்கு, ஹிஸ்ட்ரியை ரைட் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் மெட்டீரியல் தான் சோர்ஸ். அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் ஆர் ரெக்கார்டாக இருக்கலாம். இதுதான் இந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு தான், அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டு, இந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுதான் சோர்ஸஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்ஸஸ். சோர்ஸஸ் வந்து there are two types of sources. One is primary sources, another one is secondary sources. அதாவது முதல்நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் ரெண்டு வகையாக இருக்குது. These both the sources are helping us to construct the past history of medieval India. We examine the detail of political, economic and socio-cultural developments with the aid of sources. With the help of these two sources, we can examine the details of political, அரசியலை பற்றியும் எக்கனாமிக் கண்டிஷனை பற்றியும் சமூக பண்பாட்டு இந்த கலாச்சாரத்தை பற்றியும் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சிக்கலாம் இந்த சோர்ஸஸை வச்சு. இதில் ரெண்டு சோர்ஸஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று பிரைமரி சோர்ஸஸ். பிரைமரி சோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது கல்வெட்டுக்கள், அந்த செப்பேடுகள், பொறிப்புகள் பார்த்தீங்களா, இது எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் மனுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள், அப்புறம் காயின்ஸ், நாணயங்கள், அண்ட் த இன்ஃபர்மேஷன் அவைல் இன் திம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சோர்ஸஸ். இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனு, மனுமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனு, காயின்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் என்ன சோர்ஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிரைமரி சோர்ஸஸ். இப்போ வாட் ஆர் த பிரைமரி சோர்ஸஸ் அப்படின்னு கேட்டால் இன்ஸ்கிரிப்ஷன், மனுமெண்ட்ஸ், காயின்ஸ் ஆர் த பிரைமரி சோர்ஸஸ் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் தோஸ் பீரியட் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் செகண்டரி சோர்ஸஸ், இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னா லிட்ரரி ஒர்க்கு, அதாவது நம்ம இலக்கிய சான்றுகள், இலக்கியங்கள், பழங்காலத்தை சார்ந்த இலக்கியங்கள், பழங்காலம்னு மட்டும் இல்லை, எந்த காலத்தை பற்றி படிக்கணுமோ அந்த காலத்தை சார்ந்த இலக்கியங்கள். அப்புறம் கிரானிக்கிள்ஸ், அதாவது கிரானிக்கிள்ஸ், அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த மன்னருடைய ஆதாரங்கள், மன்னருடைய ஆணைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ட்ராவலேஜஸ், அந்த பயண குறிப்புகள், வெளிநாட்டு பயணிகள் வரக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய பயண குறிப்புகள். அப்புறம் பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. பயோகிராஃபினா வரலாற்று
நூல்கள். அதாவது ஒருத்தரை பற்றி எழுதக்கூடிய ஒரு வாழ்க்கை வரலாறு தான் இந்த பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபின்னா அந்த கன்சர்ன் பர்சனை பற்றி அவங்களே அவங்களுடைய வரலாறு எழுதிக்கிட்டாங்கன்னா அது ஆட்டோபயோகிராஃபிஸ். தீஸ் ஆர் த செகண்டரி சோர்சஸ். வாட் ஆர் த செகண்டரி சோர்சஸ் அப்படின்னு கேட்டால் லிட்ரரி ஒர்க்ஸ், க்ரானிக்கிள்ஸ், ட்ராவலக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்டு ஆட்டோபயோகிராஃபிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்ஸ் பார்க்கலாம், இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷனாக பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிறது தான் இன்ஸ்கிரிப்ஷன். நம்ம கோயிலெலாம் கோயில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சுற்றுப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்லில் ரொம்ப மொத்தமான கல்லில் இது மாதிரி எழுத்துக்கள் எழுதி வச்சுருப்பாங்க. ராக் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ரைட்டிங் என்க்ரவ்டு அண்ட் சாலிட் சர்ஃபேஸ் சச் எஸ் ராக்ஸ், ஸ்டோன்ஸ், டெம்பிள் வால்ஸ் அண்டு மெட்டல்ஸ். இந்த இன்ஸ்கிரிப்ஷன், இந்த கல்வெட்டுக்கள் பொறிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதில் ரைட் பண்ணுவாங்க, என்க்ரவ் பண்ணுவாங்க அப்படின்னா சாலிட் சர்ஃபேஸ், ரொம்ப கெட்டியான ஒரு மேற்பரப்பில் தான் எழுதுவாங்க. எதன் மேலே அப்படின்னா ராக், பாறைகள் மேலேயும், பெரிய பெரிய கல் மேலேயும், ஸ்டோன்ஸ் மேலேயும், அப்புறம் டெம்பிள்ஸ் வால், கோயில் சுவர்கள்லையும், அப்புறம் மெட்டல்ஸ், அந்த மெட்டல்லாம் நமக்கு அந்த உலோகங்கள் இருக்கு பாருங்கள், அது மேலேயும் எழுதுவாங்க. இதுதான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். த கிங்ஸ் ராயல் டிகிரிஸ், டெடிகேஷன்ஸ் and donation, monuments raised in the commemorations of victories in the wars, those built in memory of deceased warriors, contain rich information about the concerned era. இதில் பார்த்தீங்கன்னா மன்னனுடைய ஆணைகள் அப்படி என்ன பொறிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னன் வந்து மக்களுக்கு என்னென்ன ஆணைகள், ராயல் டிக்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியது, அவன் சொல்லக்கூடிய அந்த ஆணைகளை இதில் பொறிப்பாங்க. அப்புறம் டெடிகேஷன், என்னென்ன டெடிகேஷன் பண்ணியிருக்காரு, டொனேஷனாக என்னென்ன மக்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் நினைவு சின்னங்கள் என்னென்ன இருக்குது, அப்புறம் போரில் வந்து இறந்து போன வீரர்களை பற்றியும் அவருடைய நினைவு சின்னங்களை பற்றியும் இது பற்றியான டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும் இந்த ராக் இன்ஸ்கிரிப்ஷனில், கல்வெட்டுக்களில். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் கிஃப்டட் பை சோலா கிங்ஸ் ஆர் நோன் ஃப்ரம் த இன்ஸ்கிரிப்ஷன் அண்டு காப்பர் பிளேட்ஸ். நிறைய லேண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படின்னா சோலா கிங்ஸ். யாருக்கு அதாவது அந்த தகவல் எதில் இருக்குன்னா இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுக்கள்லையும், காப்பர் பிளேட், செப்பேடுகள். காப்பர் பிளேட்னால் இன்றைக்கி பேப்பரை யூஸ் பண்ணுறோம், அன்றைக்கி காப்பரை பேப்பர் மாதிரி வந்து தயாரித்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ஆணி வச்சு எழுதுவாங்க. அதுதான் காப்பர் பிளேட்ஸ். அதுதான் அன்றைய கால புத்தகம். கல் மேலே எழுதி வச்சாங்கன்னா அது இன்ஸ்கிரிப்ஷன். காப்பர் அந்த பிளேட்டில் எழுதி வச்சாங்கன்னா, மெலிசான பிளேட்டில் எழுதினாங்கன்னா அது காப்பர் பிளேட்டு. அதில் சோலா கிங்ஸ் என்னென்ன கிஃப்ட் பண்ணிருக்காங்க லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது நான் பிராமின் இல்லாதவர்களுடைய அந்த விவசாயிகளுடைய லேண்டு தான் வந்து என்னது வேளாண் வகை. வாட் இஸ் வேளாண் வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா, த லேண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ் ப்ராப்பர்ட்டி, திஸ் இஸ் கால்டு வேளாண் வகை. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரம்மதேயா அப்படின்னா என்ன அப்படின்னா, லேண்ட் கிஃப்டட் டு பிராமின். இந்த சோலா கிங்ஸ் வந்து பிராமின்ஸுக்கு வந்து கிஃப்ட் லேண்டு, நிலத்தை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த நிலத்துக்கு பேர் பிரம்மதேயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலபோகான்னா என்னென்னா, லேண்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எ ஸ்கூல். அதாவது பள்ளி, அந்த கல்வி நிறுவனங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக சாலபோகா அப்படிங்கக்கூடிய லேண்டை கொடுத்துருக்குறாங்க அந்த கன்சர்ன் கல்வி நிறுவனங்களுக்கு. அதுக்கப்புறம் தேவதானா, லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ். கோயிலுக்கு வந்து வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் தேவதானாஸ். இஃப் த லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ், தோஸ் லேண்ட்ஸ் ஆர் கால்டு தேவதானா. இஃப் த லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ், சச் எ லேண்ட் ஆர் நோன் அஸ் பிரம்மதேயா. அடுத்து பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது லேண்ட் டொனேட்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது சமண சமயத்தை சார்ந்த நிறுவனங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த லேண்டுக்கு பேர் பள்ளிச்சந்தம். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், 1 மார்க்கில் கேட்பாங்க. லேண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நோன் அஸ் டேஸ்னு கேட்டால் வேளாண் வகை. லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ்னு கேட்டால் பிரம்மதேயா. லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எ ஸ்கூல்னு கேட்டால் சாலபோகா. லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ்னு கேட்டால் தேவதானா. லேண்ட் டொனேட்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன் கேட்டால் பள்ளிச்சந்தம். நெக்ஸ்ட்டு காப்பர் பிளேட்ஸ். Copper plates grants which were treated as legal document have significant source value. காப்பர் பிளேட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த காப்பர் பிளேட்டில் வந்து ரெக்கார்டாக எழுதி வச்சுருப்பாங்க. அதான் வந்து ஒரு நமக்கு லீகலான டாக்குமெண்ட். அன்னைய பழங்காலத்தை சார்ந்த இந்த மீடியல் பீரியடை சார்ந்த ஒரு லீகலான ஒரு சட்டப்பூர்வமாக சரியான ஒரு தகவல்களை அதில் நமக்கு சொல்லியிருக்கும். த இஸ்லாமிக் பெர்ஷியன் ப்ராக்டிசஸ் அண்டு
relatively high cost of copper plates made palm leaves and paper cheaper alternatives from 13th century onwards. இப்போ அந்த இஸ்லாமிய மன்னர்களும் சரி, பெர்ஷியன் பாரசீகத்திலிருந்து வந்தவங்களும் சரி பார்த்தீங்கன்னா, அன்றைய காலத்தில் இந்த 13th செஞ்சுரி வாக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு இந்த காப்பருக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணாங்கன்னா, பாம் லீவ்ஸ், பனை ஓலைகள், நம்ம ஓலைச்சுவடிகள் நம்ம கேள்விப்படுறோம். பாம் லீவ்ஸ், பனை ஓலைகளும், அப்புறம் பேப்பர், காகிதம், இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பேப்பரும் ஆல்டர்னேட்டிவாக 13th செஞ்சுரிலேருந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ இன்ஸ்கிரிப்ஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் காப்பர் பிளேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக பாம் லீவ்ஸு, பேப்பர், இது 13th செஞ்சுரிலேருந்து பாம் லீவ்ஸும் பேப்பரும் அதில் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. செவரல் காப்பர் பிளேட்ஸ் கிராண்ட்ஸ் issued during the later Chola period, 10th to 13th century, record gifts to individuals, priests or teachers who were Hindu, Buddhist or Jaina, or to person of eminence. அதாவது நிறைய காப்பர் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க சோலா பீரியடில். அதாவது தமிழ்நாட்டில் சோலா பீரியடில் 10th செஞ்சுரிலேருந்து 13th செஞ்சுரி வரைக்கும் so many காப்பர் பிளேட்ஸ் இருக்குது. இந்த செஞ்சுரி அப்படின்னா 100 years called as 1 century. இப்போ நம்ம வந்து 2021 இருக்கிறோம். அப்போ நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கிறோம். அதே போல் 10th and 13th செஞ்சுரி வரைக்கும் நிறைய காப்பர் பிளேட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இந்த சோலா பீரியடில். அதில் பார்த்தீங்கன்னா யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் பிரிஸ்ட், ஒரு தனிப்பட்ட மத குருமார்களுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துவாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், இல்லை ஜெயினாவாக இருக்கலாம், இல்லை முக்கியமான பர்சன் ஆஃப் எமினன்ஸ், முக்கியமான நபர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் போத் த கிவர் அண்ட் த ரிசீவர் ஆர் வெரி எலாபரேட்லி டிஸ்கிரைப்டு. அந்த காப்பர் பிளேட்டில் வந்து அந்த கிஃப்ட்டு கொடுத்த ஆட்களை பற்றியும் யார் அதை ரிசீவ் பண்ணாங்க அவங்கள பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. பை கான்ட்ராஸ்ட் மோஸ்ட் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் டிஃபர் இன் தேர் கண்டென்ட். ஆனால் காப்பர் பிளேட்டுக்கும் அந்த ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், பாறை கல்வெட்டுக்கள்லேயும் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. அந்த காப்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும். இன் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் த பெனிஃபிஷியன்ஸ் ஆஃப் எ டோனர் இஸ் ரெக்கார்டட். த மேஜர் ஃபோக்கஸ் இஸ் அப்பான் த கிவர். இந்த ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன வந்து பார்த்திங்கன்னா, யார் அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்களோ ஆட்சியாளர்களோ அவங்கள பற்றி தான் நிறைய பெருமையாக இருக்கும், பெருமை பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கிவரை பற்றி தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் திருவாலங்காடு பிளேட்ஸ், திருவாலங்காடு காப்பர் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை திருவாலங்காடு பிளேட்ஸ் ஆஃப் ராஜேந்திர சோலா 1 அண்ட் த அன்பில் பிளேட்ஸ் ஆஃப் சுந்தர சோலா ஆர் நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோலா, நம்ம ராஜராஜ சோலா 1, ராஜேந்திர சோலா 1லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ராஜேந்திர சோலா 1, முதலாம் ராஜேந்திர சோழன்னு சொல்லுவாங்க. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது என்ன அப்படின்னா திருவாலங்காடு பிளேட்ஸ். திருவாலங்காட்டில் காப்பர் பிளேட் கிடச்சதால அது திருவாலங்காட்டு பிளேட்ஸ்னு சொல்கிறாங்க. அதே போல் சுந்தர சோழன் வந்து பார்த்திங்கன்னா அன்பில்ங்கிற ஒரு ஊரில் அந்த பிளேட் கிடச்சாலும் அது அன்பில் பிளேட்ஸ். இப்போ ராஜேந்திர சோலா ஃபஸ்ட், திருவாலங்காட்டு பிளேட்ஸ், சுந்தர சோழா, அன்பில் பிளேட்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். Next, Uttaramerur inscriptions in Kanchipuram districts provide details of the way in which the village administration was conducted. உத்தரமேரூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் உத்தரமேரூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பேர் தான் உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். அதாவது சோலா பீரியடில் இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றியும் குடவோலை சிஸ்டத்தை பற்றியும் அதிகமாக சொன்ன ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இந்த சோலா பீரியடில் உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்ஸ் பாருங்கள், இதுதான் காப்பர் பிளேட்ஸ். நம்ம ஓலைச்சுவடி மாதிரி என்ன பண்ணாங்க, காப்பர் அதை பிளேட் மாதிரி தயாரித்து அதில் ஆணியால் எழுதி அதில் ஒரு ஓட்டை போட்டு அதில் மொத்தமான அந்த வளையத்தில் கோத்து அதை புத்தகமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் காப்பர் பிளேட், இதுதான் ரெக்கார்டு, அன்னைய கால ரெக்கார்டு இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ஸஸில் வந்து ப்ரைமரி சோர்ஸஸை பார்த்துருக்குறோம். ப்ரைமரி சோர்ஸில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், காப்பர் பிளேட்ஸை பார்த்துருக்குறோம். இதெல்லாம் ப்ரைமரி சோர்ஸஸ். அந்த ப்ரைமரி சோர்ஸஸுடைய கண்டினியூவேஷனாக மொனுமெண்ட்ஸ், இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.